நம்ம எப்பவுமே ஒரு ஆர்டிஸ்ட் வந்தா கதை சொல்லுவோம். கதை சொன்னோம்னா அவங்களுக்கு என்ன ஏது அப்படின்றது பார்ப்போம். இவருக்கு பிடிக்குமா பிடிக்கலையா, இவர் என்ன யோசிக்கிறாரு, அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் என்ன யோசிக்கிறாருன்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஆனா ரொம்ப லேட்டா தான் எனக்கு வந்து வினோத் சொன்னாப்ல, நீங்க தான் அவன் என்ன யோசிக்கிறான்னு யோசிச்சிருக்கீங்க, அவன் எதுவுமே யோசிக்க மாட்டான். அவர் பேர் யுவராஜ் கணேசன். நான் தான் சொன்னேன், அவர் இன்ஸ்டாகிராம்லேயே தான் வாழ்வாரு, இன்ஸ்டாகிராம்ல தான் பேசுவாரு. அவர் பேர் என்னன்னு கேட்டா கூட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பேர் தான் சொல்லுவாரு, ஸ்னூக்கி டூக்கி அப்படின்ட்டு. சம்பந்தமே இருக்காது. யுவராஜ் கணேசன் ஸ்னூக்கி டூக்கி எங்க இருப்பாரு, சம்பந்தமே இல்லை. எதுக்கு வச்சிருக்கிறது கேட்டா அவனுக்கும் தெரியல. இல்ல அது ஒரு தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சு தான் வச்சிருக்க ஸ்னூக்கி டூக்கி. அவரை விடவா நீங்க சிந்திச்சு சொல்லிடாத சொல்லி ஸ்கிரிப்ட் மீறி பண்ணுவீங்க இல்ல, என்ன நடந்துச்சு? நிறைய ஸ்கிரிப்டை மீறி இல்ல, ஸ்கிரிப்டை மீறி தான் படமே இருக்கு. மீறாததே இல்ல. ஓகே, இவரோட படங்கள் நீங்க பார்த்தது இல்ல? இல்ல மீன்ஸ் பார்த்தேன். இது படம் பார்த்தேன். சீரியஸ்லி ஆனஸ்ட்லி சொல்றேன், பார்த்தது இல்ல சார். இது ஆக்ஷன் சார். எப்படி உட்கார்ந்திருக்கான் பாருங்க சார், எப்படி ஆக்ஷன் சார். இந்த வீடியோவை 100 வாட்டியாச்சும் பார்த்திருப்பா சார் அவன். ஆனா வந்து தெரியவே தெரியலன்றா அவளை ஆக்டிவிட்டிஸ் வெளியே விட்டு பாருங்க சார். சில்லு 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 சில்லு. நக்கீரன் ஸ்டுடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட தி பாய்ஸ் டீம் தான் இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நக்கீரன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைரக்டரா இவங்க எல்லாரும் ஒரு பக்குவமா சார் அது மாதிரி இருந்தோம். இந்த படத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த டீமோட அந்த மாற்றம் இருக்குல்ல, அது எப்படி இருந்துச்சு? என்ன உடனே எல்லாம் சிரிக்கிறீங்க? இல்ல என்ன சொல்ல போறாங்க, அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். அவர்கிட்ட இருந்து ஆமா, அவர் வந்து ஆமா ஜெயிலர் தன்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ண வந்தாரு. நம்ம கோ டைரக்டர் பரந்தாமன் சொல்லிட்டு இருக்காரு, அவர் தான் வந்து அவர்கிட்ட பேசி வர வச்சது. ஆஃபீஸ்க்கு மீட் பண்ண வந்தோடனே நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், நம்ம எப்பவுமே ஒரு ஆர்டிஸ்ட் வந்தால் கதை சொல்லுவோம். கதை சொன்னோன்னா அவங்களுக்கு என்ன ஏது அப்படின்றது பார்ப்போம். நான் வந்து நானே சும்மா சின்னதாக தான் லைன் சொன்னேன். உங்கள் கேரக்டர் இந்த மாதிரி கோளாறுன்னு ஒரு கேரக்டருக்கு 5 பேர் பசங்க பண்ணுறது. அவர் ஒரு டீப் திங்கிங் ப்ராசஸ்க்கு போயிட்டார். சடனாகவே இல்லை, நான் சொல்ல ஆரம்பித்தோடனே ஒரு திங்கிங் ப்ராசஸ்க்கு போயிட்டார். இவருக்கு பிடிக்குமா பிடிக்கலையா, இவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்ட்டு. அந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் என்ன யோசிக்கிறாருன்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஆனால் கண்ணாடி போட்டு யோசிச்சுட்டு இருக்காருங்க. ரொம்ப லேட்டாக தான் எனக்கு வந்து வினோத் சொன்னாப்ல, நீங்கள் தான் அவன் என்ன யோசிக்கிறான்னு யோசிச்சிருக்கீங்க, அவன் எதுவுமே யோசிக்க மாட்டான், யோசிக்கிற மாதிரி யோசிக்க வைப்பான் அப்படின்னாப்ல. இது வந்து ஹர்ஷத். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. இவன் ஃப்ரம் த பிகினிங் டு நவ் வந்து அவனும் வந்து அந்த ஒரு அவன் வந்து என்னன்னா என்கிட்ட ரொம்ப பேசுறது வந்து ஸ்பாட்ல வந்து டவுட் கேட்பான். டவுட்டை தாண்டி பார்த்தா அவன் என்கிட்ட பேசுறது இன்ஸ்டாகிராம்ல ரீல் அனுப்புறது தான். எல்லாமே ஒன்லி ரீல்ல தான் பேசுவான் அவன். ஆமா, ரீல்ல தான், எதுவா இருந்தாலும் ரீல் தான் அவன். வினோத் வந்து என்னன்னா, வினோத் வந்து ஸ்பாட்ல சீனு கீனுன்றதை தாண்டி வினோத்துக்கு இருக்க பிரச்சனையே எப்ப பார்த்தாலும் டேட் பிரச்சனை தான். வினோத் வந்து வெரி பிஸி மேன், வெரி பிஸி ஆர்டிஸ்ட். டேட்டு கரெக்டா வந்துவாரு. ஆனா என்னன்னா அவருக்கு வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாளைக்கு வந்து வேற ஒரு படம் ஷூட்டிங் இருந்தது. ஸோ அதுக்கு நைட்டு கிளம்புற சிச்சுவேஷன் இருந்தது. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் மினிட்ல தான் வினோத், எல்லா ஆர்டிஸ்டுமே லாஸ்ட் மினிட்ல தான் ஃபைனல் பண்ணோம். ஸோ ஆனாலும் அகாமடேட்டிவா பண்ணி கொடுத்தாப்புல. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எனக்கும் வினோத்துக்கும் அதிகமாக இருந்த கான்வர்சேஷன் வந்து டேட்டு பஞ்சாயத்தாக தான் இருக்கும். இன்னைக்கு நான் 8 மணி வரைக்கும் இருந்துடுறேன் பிரதர், அங்கே கொஞ்சம் புஷ் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி டே நைட்டு வேலை பார்த்து கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வேற எங்கேயா ஷூட்டிங் கூப்பிட்டா கூட வந்து இல்லை நான் இந்த படம் முடிச்சு கொடுத்து தான் வருவேன். ஏன்னா அவருக்கு வந்து ஸ்பெஷல் ஆயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 டேஸ் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது, அவர் தூங்காமல் கொள்ளாமல். பட் அதுக்கப்புறம் ஓகே. ஷாரா வந்து எனக்கு ஆல்ரெடி ஷாராவோட ஒர்க் பண்ணியிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால எங்களுக்கு டே 1ல இருந்து இப்போ வரைக்கும் ஆல்வேஸ் இட்ஸ் த சேம். ஃபர்ஸ்ட் படத்துல இரட்டரையில் வேற மாதிரி இருந்தது. இதுல இந்த படம் ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் நாங்கள் டார்லிங் டார்லிங் அப்படின்னு பேசிப்போம். அதனால ஷாராவோட இருக்க வைப் வந்து இட்ஸ் ஓல்டர் வைப். ஓகே, இவர் தான் எங்க போல எல்லாரையும் அண்ணன் அண்ணன் கூப்பிடுறாரு. அவரு வந்து என்னன்னா எங்க எல்லாரோடையும் பெரியவர். அவர் தான் இருக்காரு. அண்ணன் டீப் திங்கிங்ல இருக்காரு. அவரு பாத்துக்கோங்க, நம்ம யோசிக்கணும்ன்றதா அவரோட ஒரே யோசனை. அவரு எதுவும் யோசிக்க மாட்டாரு. 5 நிமிஷத்துக்கு நம்ம பத்தி யோசிச்சுட்டே இருக்கணும். நம்ம எல்லாரும் யோசிக்க வைப்பா நம்ம. ஓகே சொல்லுங்க. இவர் தான் மச்சி இளையவரா? ரொம்ப அவரு தான் வந்து எங்க எல்லாரோடையும் பெரியவர். நான் தான் இளையவன் இருக்கிறதுலயே. வயசுல சைஸ்ல எல்லாத்துலயும் அவர் தான் பெரியவர்.
ஓகே. ஆனா உண்மை பேர் என்னன்னு கேட்டா என்னமோ ஒரு சொன்னாரு, சைனிங் ஸ்டார். சைனிங் டூக்கி அப்படின்னு பேரு. ஆமா, அவர் பேர் யுவராஜ் கணேசன். நான் தான் சொன்னேன், அவர் இன்ஸ்டாகிராம்லயே தான் வாழ்வாரு, இன்ஸ்டாகிராம்ல தான் பேசுவாரு. அவர் பேர் என்னன்னு கேட்டா கூட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பேர் தான் சொல்லுவாரு, ஸ்னூக்கி டூக்கி அப்படின்ட்டு. சம்பந்தமே இருக்காது. யுவராஜ் கணேசன் ஸ்னூக்கி டூக்கி எங்க இருக்குது பாருங்க, சம்பந்தமே இல்ல. எதுக்கு வச்சிருக்கிறது கேட்டா அவனுக்கும் தெரியல. இல்ல அது ஒரு தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சுதான் வச்சிருக்கேன் ஸ்னூக்கி டூக்கி. அவரை விடவா நீங்க சிந்திச்சு சொல்லிடாத சொல்லி இல்ல, அவரு சிந்திக்கவே மாட்டாரு, இவர் ரொம்ப சிந்திச்சிருக்கான். ஓகே ப்ரோ. இப்ப ஏன் நீங்களே அடுத்தடுத்த படங்கள்ல வந்து ஹீரோவா நடிக்கணும் முடிவு பண்ணீங்க? நடுவுல மட்டும் பொய்க்கால் குதிரையை தவிர்த்து அடுத்து இந்த படத்துல நான் ஹீரோலாம் நடிக்கல, நாங்க 5 பேருமே இந்த படத்துல வந்து ஹீரோ தான். ஆமா. ஓகே. இருக்கல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கேரக்டரா ரொம்ப லெஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்க கேரக்டர் இதுதான். ஏன் டேரக்டராவும் வந்து இவ்வளவு பெரிய பாரத்தை இவங்கள்ட்டலாம் கொடுத்துட்டீங்க? ஜென்ரலி வந்து எங்க 5 பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி தேவைப்பட்டுச்சு. ஸோ அது எப்பவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். அந்த கெமிஸ்ட்ரி வந்து வரணும்னா யாராவது ஒருத்தர் வந்து அந்த க்ளூயிங் ஃபோர்ஸா இருக்கணும்ல. அந்த க்ளூயிங் ஃபோர்ஸ் வந்து அது 2 பேர் இப்படி சேர்ந்துப்பாங்க, 2 பேர் அப்படி சேர்ந்துப்பாங்க. அந்த 5 பேரையும் ஒன்னா இணைக்கிற ஃபோர்ஸ் தான் நான் இந்த படத்துல. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் அண்டர்பிளே பண்ணி அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் அந்த ஸ்கோப் எலிவேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு தான். ஒரு சில விஷயம் இருந்தாலுமே இது இவருக்கு பண்ணால் நல்லா இருக்கும் போது அது அவங்க பண்ணால் நல்லா இருக்குன்னா அதை கொடுத்துட்டு பண்ண வைக்கிறது தான் ஃபுல்லாகவே. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு இதுதான் வரும், இவங்களுக்கு இதுதான் வரும். நம்ம பண்ணா கூட நல்லா இருக்குன்னா அதையே மாற்றி எக்ஸ்பிளி பண்ற மாதிரி தான். ஸ்கிரிப்டை மீறி பண்ணுவீங்கல்ல, என்ன நடந்துச்சு? நிறைய ஸ்கிரிப்டை மீறி இல்லை, ஸ்கிரிப்டை மீறி தான் படமே இருக்கு. மீறாததே இல்லை. இந்த செட்ல நான் பார்த்தது என்னன்னா, சார் கிட்ட வந்து ஒவ்வொரு சீன் முன்னாடியும் 5 பேருமே நின்று இம்ப்ரோவைஸ் பண்ணுவோம். எங்க தியேட்டர்லயும் நாங்க இம்ப்ரோவைஸ் பண்றது இதெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரியே இங்கேயும் ஒரு 5 பேர் இந்த டைலாக் நீங்க பேசுங்க, இந்த டைலாக் இந்த பேசுங்கன்னு சொல்லி இம்ப்ரோவைஸ் பண்ணி அந்த சீனை எப்படி எலிவேட் பண்ற மாதிரி பார்க்கணுமே தவிர்த்து சோ அங்க ஒரு மேஜிக் நடக்கும். அது மாதிரிதான் படம் வந்து அம்மா கூட இம்ப்ரோவைஸ் பண்ணுவோம். நடுவுல காமிச்சிங்களா நான் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கறத அவர் மென்ஷன் பண்ணாரு. நான் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட், தியேட்டர் ஆர்டிஸ்ட்ல பண்ணுவாங்கல்ல அது மாதிரி. அவர் தியேட்டர் ஆர்டிஸ்ட், அவர் கொஞ்சம் அப்படிதான் சொல்லாம கொஞ்சம் சொந்த பந்தா கொஞ்சம் அடிச்சு போயிரு அப்படி கொஞ்சம் அப்படின்னு சொல்லல, அங்க நடக்கணும் அது மாதிரி எனக்கு இங்க ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். நீங்க ஏதாவது கேளுங்க, அவர் பண்ணுவாரு. என்ன சொன்னீங்கன்னா நீங்க கேக்குற எமோஷன் அவர் பண்ணி காட்டுவாரு. வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. இந்த குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியில அதை வந்து நம்பவே மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? ஆமா, அது உங்களோட பதில் என்ன? வெற்றியில என்ன குடும்பங்கள் கொண்டாடும், மக்கள் கொண்டாடும், இளைஞர்கள் கொண்டாடும், பெண்கள் கொண்டாடும் வெற்றி. நம்ம வெற்றி நம்ம கொண்டாடி அவ்வளவுதான். வெற்றின்றதே வந்து எல்லாருமே கொண்டாடினா தானே அது வெற்றி. ஸோ ஒரு படத்துக்கு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி இருக்கும். இப்போ KGF என்ன சொல்லுவோம், குடும்பங்கள் கொண்டாடுச்சா? எல்லாருமே கொண்டாடினாங்க. இப்போ KGF வந்து ஒரு குடும்பமா பாக்குற படமா? கொஞ்சம் வைலன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா அதுல அழகா ஒரு அம்மா எமோஷன் இருந்ததுல. ஆனா ஏன் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு யாரும் சொல்லல? கரெக்ட் தான். அந்த படமே வந்து அம்மாவோட எமோஷன். உனக்காக நான் வந்து ஒட்டுமொத்த தங்கத்தையும் எடுத்து வந்து உன் கால்கடியில வைக்கிறமான்றதுதான் எமோஷன். ஸோ அதனால இதெல்லாம் வந்து நம்மளா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது தான். ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கணும், அவ்வளவுதான் வெற்றின்றது. சொல்லுங்கண்ணே, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி சொல்றாங்களே, தி பாய்ஸ் எந்த அளவுக்கு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா இருக்கும்? ஜாலியா இருக்கும். போய் படம் பார்த்தா ஃபன்னா இருக்கும். இப்போதைக்கு இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ், எல்லாம் ஓடுறாங்க கொள்றாங்க, வேலை அடுத்த கமிட்மெண்ட்ஸு. தியேட்டரில் போய் உட்காந்தா படம் பார்த்தா ஜாலியாக இருக்கணும், அந்த அளவுக்கு ஒரு படமாக இருக்கும். ஓகே. அந்த சந்தோஷ் ஜெயக்குமார் ஃபஸ்ட்டு படம் எடுக்கும் போதே ஒரு சர்ச்சையான இயக்குனர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டாங்கல்ல, ஒரு சிலர் பிடிச்சிக்கிட்டாங்கல்ல. அவன் இவ்வளோ நாள் கடந்துச்சு, நடுவில் ஒரு பொய்க்கால் குதிரை அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை கன்சிடரே பண்ணல, ஆனால் அதை மட்டுமே வச்சு இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்க ஒரு குரூப் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் ஒரு பதில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை தலை, ஐ லவ் தம். ஓகே. நம்மளுக்காக நம்மளை பற்றி நிறைய பேர் பேசுறதுன்றதே ஒரு தனி விஷயம் தானே. நல்லா பேசுகிறாங்களோ கெட்டதாக பேசுகிறாங்களோ, நம்மளை பற்றி பேசுகிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு பேசும் டாப்பிக்காக இருக்கணுன்றதுக்கே இங்கே நிறைய பேர் கஷ்டப்படுறோம். அதனால ஓகே தான், அவங்களுக்கு என்ன நினைக்குதோ அதை பண்ணிட்டு போட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம அதை பண்ணிட்டு போவோம், அவ்வளோதான். இப்போ ஒரு க்ரூவாக இருக்கும் போது டைரக்டர் ஒரு பக்கம் வந்து ஐயோ ஷாட்டுக்கு பரபரப்பு, இதெல்லாம் இந்த செட்டில் எப்படி இருக்கும்? அதெல்லாம் நான் அது என்கிட்ட கேட்கணும். அது இல்லை, நான் கேட்பேன்.
அவங்களுக்கு என்னைக்கு பரபரப்பு இருந்திருக்கு? பரபரப்பா ஒன்றும் இல்லை. இப்போ இன்டர்வியூ கொஞ்சம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் ஒரு 40 நிமிஷம் வெயிட் பண்ணிருந்தேன். 40 நிமிஷம் வெயிட் பண்ணீங்க. ஏன் வெயிட் பண்ணீங்க தெரியுமா? தெரியலையே. நீங்க பரபரப்பா இருந்தீங்களா? ஆமா, நான் பரபரப்பா இருந்தேன். இவங்க 2 பேர் இருந்தாங்களான்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. எப்படின்ற ட்ரெஸ் நல்லா இருக்குது. எங்க இருந்து பார்த்தது? அர்ஷத் ட்ரெஸ் கடன் வாங்கி போட்டிருக்க. நானே அவனுக்கே தெரியாது. வரும்போது நல்லா இருக்குது போட்டு. அவர் எங்க இருந்து வாங்கிட்டு இருந்தாரு? அவரு எங்க கடன் வாங்கி போட்டாரு? இது மாதிரிதான் இருக்கும். இதுதான் நான் இங்க பரபரப்பா ஏதோ ஒன்று பண்ணிருப்பேன். கூப்பிட்டு சீன் எல்லாம் பார்த்தாச்சா, டைலாக் எல்லாம் பார்த்தாச்சான்னு கூப்பிடுவேன். வந்தா பிரதர் சொல்லுங்க பிரதர், ஏன் லேட்டு? அதுவா, அது ஒன்றும் இல்லை பிரதர், சட்டை போட்டேன், அரசு சட்டை நல்லா இருக்கு, போட்டு பார்த்து தரேன்னா அவன் போட்டு பார்த்தான், அவனுக்கு நல்லா இல்லை. அப்புறம் நானே போட்டு, யோ இங்க சாட்டுக்கு கூப்பிட்டு இருக்கா, என்ன பண்றீங்க? இப்படிதான் இருக்கும் இவங்களை வச்சுக்கிட்டு. ரெண்டு ஒரு சட்டை கொடுக்குறான், அதை கூட அவன் கொடுத்த ஆசைக்கு போட்டு பார்க்கணுமா இல்லையா? கொடுக்கலையே, இப்ப நீ தானே எடுத்து போட்டு அவதான் சொல்றாரு. எடுத்ததே விட்டுங்க, திருடவே அதுதானே வேணும், திருடவே வச்சுக்கோங்க. அண்ணன் கிட்ட தானே கத்துடுறேன். ஓகே என்னப்பா உங்க ஃபர்ஸ்ட் வெற்றிக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது, ஐ மீன் ஜெயிலருக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும் போது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? நான் ஏதாச்சும் சொல்லுனேன். எல்லாமே ஹாப்பி தான். எல்லாமே ஹாப்பி தான். இன்பம் துன்பம் இருக்கு, வீட்டுல செய்யற பருப்பு பருப்பு பெஞ்சிரு செருப்பு என்ன இது? என்ன கேட்காரு? ஒண்ணுமே ஏதாவது உனக்கு பதில் சொல்லு. இல்ல சொல்ல அரை மணி நேரம் உட்காந்துருக்கோம், உங்களுக்கு என்ன 30 எங்களுக்கு. அப்புறம் வெறுப்பு சரி, அதுல சிங்கா லைட்டா வருதுன்னு பார்த்தா அப்புறம் வீட்டுல சரி பருப்பு போடுறது எதுக்கு அது போன? இல்ல இல்லையா, அடுத்து என்ன கேள்வி கேட்கறவங்க வர மாட்டேங்குதுங்க. கேள்வி கேட்கறதுங்க பதில் ஃபுல்லா வாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த பருப்புக்கு அப்புறம் இல்ல எழுதி வச்ச டைலாக் மறந்துட போறாரு. எல்லாமே ஜாலி தான். தோல்வி நல்லா பண்ணிருக்கோம், பயங்கரமா இருக்கும். நீங்க நினைச்சது அவர் ஜெனரேட். நீங்க ஒரு பசங்க கூட சரிங்களா, ஏரியா பசங்க என்ன பண்ணுவீங்க? செம ஃபன்னா இருக்கும். அவ்வளவுதான். ₹100 கொடுத்து டிக்கெட் பார்க்க வந்தீங்கன்னா ஹாப்பி. அவர் ஜெனரே இல்லை அந்த மாதிரி. இதோட ஒரு இது மாறி கண்டிப்பா பாய்ஸ் 2 வரும். பாய்ஸ் 2 வரும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் வந்து ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால இந்த டைட்டில் தேவைப்பட்டுச்சா, இல்லை ஓகே இது நான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிங்களா? ஒன்றும் இல்லை பிரதர், நீங்கள் இந்த ஃபோட்டோ கார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, டீசர் பார்த்துருப்பீங்க, டைட்டில் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு இந்த டைட்டில் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? கரெக்டு தான். இந்த ரத்தம் வந்த கை, இந்த கை தானே. அந்த ரத்தம் ஏன் வந்துச்சு, அது எதனால வந்துச்சு, அது பார்க்கறதுக்கு ட்ரைலர்ல பார்க்கும்போது ஒரு அடல்ட்டா அப்படி இப்படின்னு ஃபீல் இருந்தாலும் படத்தோட பார்க்கும்போது ஒரு எமோஷன் இருக்கு. இல்ல ஆக்சுவலி இதுல எப்படி நம்ம சொல்றோம் இல்ல, அது எதனால அவர் கையில இருக்க ரத்தம் எங்க இருந்து வந்தது, எப்படி வந்துச்சு, எதனால வந்துச்சுன்றதுக்குலாம் அதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே ரீசனிங் இருக்கும். எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஆக்வர்டா ஃபீல் ஆகாது இந்த படத்துல. ட்ரைலரை பார்த்து நீங்க நினைப்பீங்களே ஐயோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைச்சிருப்பீங்களே, அதுல அதை விட நல்லாவே சூப்பரான விஷயம் இருக்கும், ஃபன்னா இருக்குமே தவிர நீங்க நினைச்சிட்டு போவீங்களா அது இருக்காது. ஃபன்னா இருக்கும். அதுக்கு அப்புறம் ஒன்று இருக்கும், முன்னாடி ஒன்று இருக்கும். அது ஆனா ட்ரைலர்ல ஃபுல்லா போட முடியாதுல்ல, அந்த சீன் மட்டும் தான் நீங்க பார்த்துருப்பீங்க, வேற மாதிரி இருக்கும். ஓகே, இன்னொரு விஷயம், இவங்க எழுதும் போது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஓ இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. ஆனா நம்ம லைஃப்ல நடந்தது ஒரு சீனா வருது அப்படின்னு நினைச்சது உண்டா? படத்துல நிறைய சீன் இருக்கும். அது மாதிரி நினைக்கிறேன் எல்லாருக்குமே ரிலேட் ஆகிற மாதிரி படத்துல நிறைய சீன் இருக்கும். நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல நடந்த மாதிரி இருக்கும். ஆமா, நீங்க பார்க்கும்போது தெரியும் உங்க லைஃப்ல நடந்திருக்கும் சில விஷயங்கள். அது மாதிரி ரிலேட் ஆகிற மாதிரி நிறைய சீன் இருக்கும். ஏன்னா நிறைய இருக்குல்ல, நீங்க ட்ரைலரை பார்த்த விட இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாமே எல்லாருக்கும் உங்களுக்கு நம்ம லைஃப்ல நடந்த மாதிரி இருக்கும். இந்த கேரக்டர் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தானேன்னு இருக்கும். ஒரு கேரக்டரும் ஒரு விதமான ஒரு பெக்யூலரிட்டி இருக்கும். ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு 4-5 பேர்ல ஒருத்தர்கிட்ட ஒரு தனித்தன்மை இருக்கும்ல. அந்த மாதிரி இப்போ அர்ஷத் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட கேரக்டர் பேரே கோளாறு. ஏதாச்சும் சொல்லுனேன் ஏதாச்சும் கவுண்டர் பண்ணானே ப்ளீஸ்ண்ணே. இப்போ இவனோடது வந்து என்னன்னா, இவன் வந்து ஒரு WWE பைத்தியம். ஓகே, ரிக்கி ஃபேனா? ரிக்கி ஃபேன்ன்றது அவன் சந்தோஷப்பட்டிருப்பான், இல்ல அவர் பெரிய அண்டர்டேக்கர் ஃபேன். ஆமா, அண்டர்டேக்கர் ஃபேன். இப்போ பேபி பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம இன்ஸ்டாகிராம், இந்த டிக்டாக், இந்த ஸ்மியூல்னு எந்த ஆப்பையுமே விட்டு வைக்காத ஒரு சில கோஷ்டிங்க இருக்கும் தெரியுமா. எல்லாத்துலயும் வளைச்சு ரீல் பண்ணிக்கிட்டு ஆனா அனுபவிக்கணும் ஆசையா இருக்கும். எல்லா விஷயத்துல ரீல்ஸ் பண்றது அந்த மாதிரி இருக்கிறது இவரோட கேரக்டர்.
இப்போ ஷாரா பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் எல்லாருக்கிட்டையும் எவனாவது ஒருத்தனுக்கு சினிமாவுக்கு போய் ஏதோ ஒன்று பண்ணிடணும்னு இருக்கும். டேரக்டர் ஆகணும், நடிகன் ஆகணும், நான் ஒரு டேரக்டரான்னு சொல்லி எல்லா கேங்குக்குள்ளேயும் ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான். டே நான் ஒரு கவிதை எழுதுவேண்டா, நான் ஒரு கலைஞன்டா, ஒரு கவிஞன்டா அப்படின்னு நான் அவனை நடிகன் ஆக்க வேண்டாம், எனக்கு 2 இட்லி வாங்கிட்டு வாடா, கட்டி சட்னி வாங்கிட்டு வாடான்னு வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எல்லா கேங்லேயும் இருக்கும். ஸோ அது ஷாராவோட கேரக்டர். இப்போ என்னோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கே வந்து ஒருத்தன் வாடகை கட்ட வேண்டியதுக்கு ஒருத்தன் இருப்பான். அந்த அந்த ஒரு பொறுப்புள்ள ஒரு டிசிஷன் மேக்கரா ஒருத்தன் இருப்பான்ல, அப்படிலாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். ஒரு இடத்துல டிசைடிங்க்குன்னு ஒரு ஆப்ஷன் தேவைப்படும். அந்த டிசைடிங் அத்தாரிட்டி யாரா இருப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். எல்லாம் லாஸ்டா சரி அவன் ஏதோ ஒன்று பண்ணிப்பான், அவன் டிக்கெட் போட்டுருவான், அவன் ஏதோ ஒன்று பண்ணுவான், அந்த மாதிரி ஒரு வேரியேஷன் இருக்கும். ஸோ அதை தான் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக ரிலேட் பண்ணுவீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, யார் படம் பார்த்தாலும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை அவங்களையோ அந்த கதையில் ரிலேட் பண்ணிப்பாங்க. இவங்கெல்லாம் பிக் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு ஒரு மூமெண்ட் வந்திருக்கும். எத்தனை நாளில் அது கன்ஃபார்ம் ஆச்சு இவங்கெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு? இவங்கெல்லாம் கரெக்டு தான்ன்றது வந்து இப்போது இன்டர்வல் பிளாக் எடுக்கும் போது அவனை பிக் பண்ணது வந்து சரியான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபீல் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பேபி வந்து ஒரு 2வது 3வது நாளோ வந்து பேபின்றது ஒரு கேரக்டர் பேர் படத்துல. வினோத் வந்து 2வது ஒரு 3வது நாளோ ஷூட்டிங்லேயே வந்து அந்த நாங்கள் என்ன எழுதுனோமோ அது வந்து ஒரு வைத்தறிச்சல் பிடிச்ச கேரக்டர். எல்லார பார்த்தும் ஒரு அதாவது நம்மளுக்கு ஒண்ணு கிடைக்கலன்னா எவனுக்குமே அது கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டருக்கு முணங்கிக்கிட்டே இருக்கணும், புலம்பிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை அவர் பண்ணும் போது ஓகே இந்த கேரக்டர் வந்து ஒர்க் ஆயிடும். பேபி அது வினோத் வந்து அதை பயங்கரமா பண்ணிட்டாரு. ஷாரா வந்து வாழ்ந்துட்டாரு அந்த கேரக்டராவே. ஆமா அவர் வாழ்ந்துட்டாரு அந்த கேரக்டர். ஆமா அவர் வாழ்ந்துட்டாரு. ஹர்ஷது வந்து வாழ்ந்துட்டு இருக்கதை நாங்க கேமராக்குள்ள கொண்டு வந்துட்டோம். அந்த சிந்தனையை இதுக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா ஓகே அண்ணா. ஹர்ஷது அப்படியே தொக்கா அப்படி தூக்கி எடுத்துட்டு வந்து வெறும் ஒரு நைட்டி போட்டு உட்கார வச்சிட்டோம். காஸ்டியூமை மட்டும் மாத்திட்டோம். ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ரூம்ல விட்டு உள்ள கேமரா ஃபிக்ஸ் பண்ணா போதும். அவர் பண்ணி அதை எடுத்துட்டு போட்டாலே பண்ணு எல்லாமே கிடைச்சிடும். அதுல எல்லா விஷயமே கிடைச்சிடும். அந்த மாதிரி அவருக்கு வந்து இந்த பொசஸ்டா இந்த ஏதோ பேய் பிடிச்ச மாதிரிலாம் சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா ஒரு சிலர். அந்த மாதிரிலாம் கூட அந்த மாதிரி கேமரா வச்சோன்னா கிடைக்கலாம். பேய் படமா கூட அது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹர்ஷத் வச்சுட்டா. ஓகே ஒரு நிமிஷம், உங்களுக்கெல்லாம் ஒரு ஃபோட்டோ 4-5 ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், அது உங்கள் விருப்பம். நான் இருங்க ஃபஸ்ட்டு அண்ணன்ட்டேருந்து ஆரம்பிச்சிடும். இது அங்கே காமிச்சிருவீங்களா? அதை அங்கே காமிச்சிரும். சித்த வைத்தியர் பேர் என்ன? சிவராஜ். சிவராஜ் சார் உயிரோட அவரை பார்த்தா அடிக்கடி ஒரு வெட்டியோ தான். பேர பசங்களா ஏன்டா இப்படி பண்றீங்க? ரத்த கை. பேர பசங்களா ஏன்டா இப்படி பண்றீங்க? தப்பு பண்றீங்க, விட்டுருங்கடா. சொன்னா கேளுடா, விட்டுருங்கடா ப்ளீஸ்டா. அதுதான் அவர் பார்த்தா ஞாபகம். அடுத்து அவருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. சொல்லுங்க என்ன சொல்றது. அவரை பத்தி சொல்லணும்னா உண்மையே சொல்ல போனா இவர் படம் பார்த்ததில்ல. ஆனா இவரை பத்தி மீம்ஸ் நிறைய பார்த்துருக்கேன். அவர் பேரை சொல்லுங்க. டைசன் இல்லங்க, ஜானி சின்ஸுங்க. ஓகே, இவரோட படங்கள் நீங்க பார்த்தது இல்ல? இல்ல மீம்ஸ் பார்த்துருக்கேன். இவர் படம் பார்த்தேன். சீரியஸ்லி ஆனஸ்ட்லி சொல்றேன், பார்த்தது இல்ல. சரி ஓகே. அடுத்து இவருக்கு இருக்கு. சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. அந்த சமயத்துல மிகப்பெரிய விமர்சனத்துக்கு முன் வச்சாங்க உங்க மேல. வக்கரமா இருக்கு அப்படின்னாங்க. நான் அப்போ அதான் சொன்னேன், அவங்க பண்ற ஷோ எனக்கு வக்கரமா இருக்கு அப்படின்னேன். யார் வீட்டுக்குள்ளேயே நடந்துட்டு இருக்க விஷயத்த கொண்டு வந்து எதுக்கு வந்து ஒரு ஓப்பன் மீடியம்ல ஒரு பப்ளிக் ஃபோரம்ல போட்டு நாரடிக்கணும், இவங்க எதுக்கு என்னை பத்தி பேசணும்னு ஆயிடுச்சு. 6 வருஷம் ஆயிடுச்சு. அது மறக்க நினைக்கிறேன், திருப்பி கொண்டு வரேன் அப்படிங்கிறீங்களா? இல்லை அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இவரு தெரியல. லாரன்ஸ் சார் இது ஆக்ஷன் சார். எப்படி உட்கார்ந்து இருக்கான் பாருங்க சார். இது ஆக்ஷன் சார். இந்த வீடியோவை 100 வாட்டியாச்சும் பார்த்துருப்பான் சார் அவன். ஆனா வந்து தெரியவே தெரியலன்றா. அவனை ஆக்டிவிட்டிஸை வெளியே விட்டு பாருங்க சார். சில்லு 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 சில்லு. இது ஆக்ஷன். ஓகே, நல்லா காமெடி பண்ணுவான் சார். தனியா விட்டு பாருங்க சார் அவனை. என்னது பேர் பையல ஏன் சத்த பையல். ஓகே, எங்க தலைவன் நீங்க எல்லாம் இருட்டறையில முரட்டு குத்து குத்துனதே இல்லையா? அவ்வளவுதான். ஓகே அவ்வளவுதான். நான் இதையாச்சும் பண்ணியா
தெரியாது, தெரியலையா? என்னங்க எல்லாரும் தெரியலங்கிறார். ஆண்மை தன்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. ஓகே, இதுதான் தி வாய்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனல் ஒன். ஆனா இவரையும் தெரியலன்னு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இவரு அவருக்கு கண்ணாடி போடுறதுனால எதுவுமே தெரியல. இவரை பத்தி வினோத் வந்து செம்மையா மிமிக்ரி பண்ணுவாங்க. மிமிக்ரி பண்ண மாட்டேன், யோகி பண்ணிருக்காப்புல, அவரு சூப்பரா பண்ணுவாப்புல. அவர் சொன்னதே சொல்றேன். when someone performing overa somebody will fix the camera. யோகி பயங்கரமா பண்ணிருப்பான். அதுல இருந்து ஆனா இவர் என்ன இவரையும் தர்றாங்கிறாருங்க. ஏங்க கண்ணாடி போட்டு கழட்டி அவரு தெரியல, கண்ணாடியை கழட்டுங்க ப்ளீஸ். அவருக்கு கண்ணு தெரியலங்க, கையில காட்டுறது போன அவருக்கு தெரியல, அது தெரியாம இது தெரியாது. ஐயா ஐயா, இது மாதிரி ஒண்ணு நான் பண்ணதே இல்லைங்க. உங்களுக்கு கொலை குத்தமாயிருங்க, நம்ம எதுவும் பேசக்கூடாது. வேணா பேபி, யாருன்னு சொல்றாங்க, யாரும் தெரியுமா? வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சுடுவாங்க. தெரியும் சொல்றோம், தெரியும் நம்ம மோடி சார் சிம்பிளா முடிச்சிட்டீங்க. ஓடிடுவாங்க சார். அப்புறம் நீங்க கிளம்பி போயிருவீங்கய்யா. அடி வாங்குறதுனாங்க தானே சமாதியாக்கி புதைச்ச இடம் தெரியாதவே மூடிடுவாங்க. ஓகே, அவர் சொன்ன மாதிரி இந்த ஜானர் அவரோட ஜானரே இல்லை அப்படின்னாரு. ஆனால் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா இருட்டறையில் முரட்டு குத்து மாதிரியே இருக்கும் போல், ஏதோ சம்திங் இருக்குது. ஏன்னா எல்ஜிபிடிக்யூவை பற்றியெல்லாம் வந்து பேசுகிறாங்க, போர்க்கொடி தூக்க நம்ம ரெடியாக இருப்போம் அப்படிங்கிற யோசித்து வரவங்களுக்கு இந்த படம் எப்படி யோசித்து வெளியே அனுப்பும்? அவரே சொல்லுவோமா? அண்ணன் வேணான்னு ப்ளீஸ்ண்ணு. இல்லை, பேசிக்கலி வந்து இந்த படத்தில் வந்து லாட் ஆஃப் ஹியூமர் இருக்குது. அதில் மேஜர்லி ஸ்பூஃப் ஹியூமர் இருக்குது, டார்க் ஹியூமர் இருக்குது, ஸ்லாப்ஸ்டிக் காமெடி இருக்குது, இது எல்லாமே இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி கடைசியில் படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் போகும்போது அதில் ஒரு, நான் இது வரைக்கும் பண்ணதில்லை, ஒரு குட்டியாக ஒரு மெசேஜும் இருக்குது. அதாவது சொல்லிடுவோமே, இதுதானே கேட்குறீங்க, மெசேஜ் சொன்னியான்ட்டு. நம்மளும் ஒரு மெசேஜ் சொல்லுவோமே, இன்னும் இவங்களாம் கேட்டுற மாதிரி தான் நம்ம கொடுக்குற மெசேஜை பட் சொல்லுவோமேன்னு சொல்கிறது தான். பட் படம் ஆனால் பயங்கர என்டர்டெய்னிங்காக, எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம், படம் பார்த்தோம், ஹே செம்ம ஜாலியாக இருந்ததுடா, இந்த வீக்கெண்ட் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம்டா, இந்த படம் பார்த்தோம்டா, இன்னொரு தடவை பார்க்கலான்னு கூட யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் படம். இந்த வாரம் தி பாய்ஸ் அதிரடி வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.